சார் வணக்கம் சார். சார் இப்போது நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியோட கொடியையும் தன்னோட அரசியல் பாடலையும் வெளியிட்டிருக்காரு. அந்த கொடியோட உள்ள ரகசியத்தை நான் மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் உங்களுக்கும் சில பேருக்கும் கிடைத்த அந்த கொடியோட ரகசியம் வந்து சில பேருக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அதில் என்ன ஆக்சுவலாக ரகசியம் இருக்குது? அதே போல் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் வந்து புதுமையாக பார்க்கப்படுமா? விஜயோட அடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் எங்கள் வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அவருடைய தமிழக வெற்றி கழக கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு, கொடியேற்றி வச்சிருக்கிறாரு, கட்சி பாடலையும் வெளியிட்டிருக்கிறாரு. ஆரம்பமாக நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பெரும்பாலான அரசியல் செய்திகளை வந்து 4 சுவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நாட்டில் நடக்கிற 4 பக்கத்தில் இருந்தும் அந்த செய்திகளை அப்படியே எந்த விதமான இடைச்செருகள் இல்லாமல் நம்ம கொண்டு வந்து சேர்ப்போன்னு பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறோம். இப்போ எப்படிப்பா உங்களுக்கு இதெல்லாம் முடியுது அப்படின்னு சிலர் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆங்காங்கே தகவல்களை சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. அது எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, எல்லா சூழ்நிலையிலையும் இருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில் அதிக பேர் இருக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலான அரசியல் கட்சியுடைய தலைமை நிலையங்கள் தலைவர்கள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால அந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடவும் பழகக்கூடிய அந்த தகவல்களை அறியக்கூடிய சோர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த தகவல்களை தான் நம்ம வந்து தொகுத்து நம்ம வெளியிடுவோம். பெரும்பாலும் அது சரியாக இருக்கும். அந்த நம்ம வெளியிடக்கூடிய தகவல்னால் வந்து எந்த விதமான கெடுதலும் வராது. நம்ம வெளியிடக்கூடியவர்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். நன்மை தர விஷயங்களை தான் நம்ம வெளியிடுவோம், அல்லது பாதுகாப்பான விஷயங்களை வெளியிடுவோம். யாருக்கும் கெடுதலோ சிரமமோ வரக்கூடிய நடவடிக்கையில் நம்ம ஈடுபட மாட்டோம். அந்த வகையில் இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சி கொடியை வெளியிட்டுட்டு அந்த பாடலையை வெளியிட்டுட்டு இந்த கொடி பற்றிய விவரங்களை நான் பின்னாடி வெளியிடுறேங்கிறாரு. பின்னாடினா எப்போனா வரக்கூடிய மாநாட்டில் அவர் வெளியிடுவார்னு நினைக்கிறோம். கூடிய விரைவில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கான இடத்தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாநாட்டில் இந்த கொடி வந்து ஏன் இப்படி வடிவமைச்சோம், இதோடைய நோக்கம் என்னங்கிறதெல்லாம் அவர் சொல்லுவார். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, நமக்கு கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில் சொல்கிறோம். அநேகமாக இப்போ நம்ம சொல்கிறது தான் 99% அவரும் சொல்லுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஒருவேளை மாற்றி கூட இருக்கலாம், அல்லது பாதிக்கு பாதி கூட சரி வரலாம். இயன்ற அளவு 99% இப்படி தான் இருக்குங்கிற நம்ம நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் சொல்கிறோம். இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கொடியை அறிமுகப்படுத்துகிற விஜய் அவர்கள் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் முன்னிலையிலும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலையிலும் இந்த கொடியை நான் வெளியிடுறேன் அப்படின்னு அந்த கொடியை அறிமுகப்படுத்தி வெளியிடுறப்ப அந்த கொடி எப்படி இருக்குன்னா இரத்த சிவப்பு நிறத்தில் இருக்குது, மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அதில் இருபுறம் இப்போ வந்து சிகப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, 2 கலர் வந்துருச்சுங்களா. 2 பக்கமும் கருப்பு நிறமுள்ள யானைகள் நிற்குது. கருப்பு நிறம் திராவிட கலர். அது அந்த யானைகள் வந்து சாதாரண யானையாக நிற்கலை, ஒரு போர்ப்படையில் நிற்கக்கூடிய அந்த வெற்றியை பிரகடனப்படுத்தக்கூடிய மாதிரி உள்ள யானையாக நிற்கிது. வாகை மலர், அந்த வாகை மலர் எப்படி இருக்கும்? சிவப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அந்த வாகை மலரில் வந்து வெள்ளை பூக்களும் இருக்கும், பச்சை இலைகளும் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வாகை மலரை தேர்வெடுத்திருக்காரு. சிகப்பு பூக்கள், வெள்ளை பூக்கள், பச்சை இலைகள், இப்படி எல்லாமே அந்த மலரில் கலந்துருக்கும். இப்போ அந்த கொடியில் வந்து 28 நட்சத்திரங்களை வச்சுருப்பார். அந்த 28 நட்சத்திரங்களில் அதிகப்படியான நட்சத்திரங்கள் வந்து பச்சை கலர் நட்சத்திரங்களாக இருக்கும். சில நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் இருக்கும், சில நட்சத்திரங்கள் வெள்ளை நிறத்திலும் இருக்கும். இப்போ அவருடைய நோக்கம் என்னென்று நாளை சொல்ல போகிறத இப்போ நம்ம சொல்கிறோம். ஒரு கட்சி கொடியை அல்லது ஒரு இயக்க கொடியை தயார் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு கொள்கை இல்லாமல் தயார் பண்ண மாட்டாங்க.
உதாரணமாக நம்ம இந்திய தேசிய கொடியை உருவாக்குறப்ப அவங்க மூவர்ண கொடி அப்படின்னு வெளியிட்டாங்க. ஆனால் அது மூவர்ணம் இல்லை, 4 வர்ணம். என்ன மூவர்ணம்? காவி நிறம், வெள்ளை நிறம், பச்சை நிறம், நடுவில் அசோக சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது நீல நிறத்தில் இருக்கும். அப்போ அது கிட்டத்தட்ட 4 வர்ணங்கள். அப்போ 4 வகைப்பட்ட மக்களையும் 4 வகைப்பட்ட இனங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு கொடியாக அந்த கொடியை வந்து வெளியிட்டாங்க. அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வெளியிடக்கூடிய கொடி வித்தியாசமாகவும் இருக்கணும், அதே சமயம் எல்லாரையும் இணைக்கிற மாதிரி இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த கொடியை அவர் வடிவமைச்சிருக்காருங்கிறதா இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. அதனால தான் அவர் வந்து காவி நிறமாக வந்தால் அதுக்கு வேறு சாயம் பூச்சிருவாங்கன்ட்டு இரத்த சிகப்பு நிறத்தில் சிகப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் போட்டு அந்த 2 நிறம் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கருப்பு நிற யானைகளை வச்சு, இப்போ கருப்பு சிவப்பு வந்துருச்சா, கருப்பு சிவப்பு வந்துருச்சு, நடுவில் மஞ்சள் வந்துருச்சு, வாகை மலர் நீல மலர்கள் வந்துருச்சு, பச்சை நிற இலைகள் வந்துருச்சு, வெள்ளை நிற பூக்கள் வந்துருச்சு, பச்சை நிற நட்சத்திரங்கள் வந்துருச்சு, நீல நிற நட்சத்திரங்கள் வந்துருச்சு, வெள்ளை நிற நட்சத்திரங்கள் வந்துருச்சு. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ எல்லா கட்சியிலையும் யார் யாரெல்லாம் என்னென்ன கலர்லாம் வச்சுருக்கியோ எல்லா கலரையும் நான் உள்ளே வச்சுட்டப்பா, எனக்கு எல்லாம் ஒன்று, ஜாதி மத இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வுக்காகவும் உருவான கட்சி தான் இந்த கட்சிங்கிறத அவர் அந்த கொடியில் சொல்லிட்டாரு. இதுதான் என்னுடைய நிலைப்பாடுங்கிறத மாநாட்டில் சொல்ல போகிறாரு. அதை இப்போ நம்ம முன்கூட்டி சொல்லிட்டோம். அதை அவர் எப்படி வெளியிடுறாருன்னா, கிட்டத்தட்ட சொல்ல போகிற கருத்தை அந்த பாடல்லே நம்மளுக்கு தெரிய வருது. தமிழன் கொடி பிறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, தமிழன் கொடி இது தர்ம கொடி, தரையின் கொடி, தரைனா கீழே விழுகிற கொடி இல்லை, தரையினா மண்ணின் கொடி அப்படிங்கிறாரு. வீரக்கொடி, விஜய கொடி, வெற்றி பெறக்கூடிய கொடி, ஆதி கொடியை காக்கும் கொடி. புரியுதாப்பா உங்களுக்கு? தமிழன் கொடி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் தமிழ் பேசுகிற மக்களுக்கான கொடி, தர்ம கொடி. தர்மம்னா என்ன? இது அதர்மம் பண்ணாது, அநியாயம் பண்ணாது, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காது, தர்மமாக நடக்கும், தர்ம கொடி. தரையின் கொடி, தரையினா இந்த மண்ணுடைய கொடி. வீரக்கொடி, இது வந்து வீரமாக இருக்கும். விஜய கொடி, வெற்றி பெறக்கூடிய கொடி. ஆதிக்குடியை காக்கும் கொடி, ஆதிக்குடியுடைய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின தலித் மக்களுடைய உரிமைகளை காக்கும் கொடி. அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு 3 பேர் நிற்பாங்க. ஒரு முஸ்லீம் தொப்பி போட்டுக்கிட்டு நிற்பார், இன்னொரு இந்து நண்பர் திலகமிட்டு நிற்பார், இன்னொருத்தர் கிறிஸ்தவ நண்பர் நிற்பார். அப்போ அதுலேருந்து அவர் என்ன, எல்லா மதத்தையும் இணைக்கிற கொடி. இரத்த சிகப்பில் நிறம் எடுத்தோம், இரட்டை யானை பலம் கொடுத்தோம், நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி கொடி உருவுக்கெடுத்தோம், பச்சை நீல திலகம் வைத்தோம். இதெல்லாம் அந்த பாடலுடைய வரிகள். எல்லாத்தையும் இணைச்சி இவர் ஒரு பிளானாக கொடியை வெளியிட்டிருக்கிறதுலேருந்து இவர்கிட்ட ஒரு விசேஷம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் கமலஹாசன் அவர்கள் வந்து தன் கட்சியை கொடியை அறிமுகப்படுத்தும்போது ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை உருவாக்கி அந்த மாநாட்டில் பெயர், கட்சி, கொடி எல்லாத்தையும் அறிவித்தார். ஆனால் இவர் பாருங்கள், ஸ்டெப்பாக பண்ணுறாரு. ஒரு திரைப்படத்தை வெளியிடுறப்ப எப்படி செய்வாங்க, ஆரம்பத்தில் ஒரு படத்துக்கு பேரை வைப்பாங்க, கதையை முடிவு பண்ணிவிட்டு பேரை வைப்பாங்க, அந்த பேரை மட்டும் வெளியிடுவாங்க, இந்த பேரில் இத்தனாவது படம் வரப்போகுதுன்ட்டு. அப்புறம் ட்ரைலர் வெளியிடுவாங்க, அந்த ட்ரைலரில் வந்து அவங்க செய்ய போகிற விசேஷங்களை சொல்லுவாங்க. அப்புறம் படம் வெளியிட வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்துவாங்க, அது வெற்றி அடைஞ்சு பல நாட்கள் ஓடும். இதுதான் திரைப்படத்துறையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இந்த பாணியிலேயே இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து தன்னுடைய கட்சி பேரை சொல்லிட்டாரு, அதை பதிவு செய்கிறதுக்கான நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுட்டார். அந்த கட்சியுடைய கொடியை இப்போ வெளியிட்டுட்டார், பாடலை வெளியிட்டுட்டார். வெகு விரைவில் அந்த மாநாட்டில் வந்து அவருடைய நோக்கங்களையும் கொள்கைகளையும் பிரகடனப்படுத்த போகிறாரு. ஆக படிப்படியாக ஸ்டெப் எடுத்து வைக்கிற இவர் ஒரு படத்துக்கு பல 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதையெல்லாம் இழந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வுக்காகவும் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிற இவருடைய எண்ணம் உண்மையானதாக இருக்கும்னு நம்புகிறோம், இருக்க வேணும்னு விரும்புகிறோம். நல்லபடியாக இவர் அரசியல் செய்யணும்னு வாழ்த்துகிறோம். நம்ம சொன்ன இந்த தகவல்கள் தான் கிட்டத்தட்ட அந்த மாநாடுக்கு வந்த பிறகு பிரகடனப்படுத்தப்படணும்னு நம்புகிறோம். இதே போன்ற
உங்களுடைய 4 சுவருக்குள்ளே நாட்டில் உள்ள நாலாபக்க நடப்புகளையும் அவ்வப்போது எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கிற பணியைத்தான் நம்ம இந்த உள்ளத்து உள்ளபடி சேனல் வழியாக செய்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பணி தொடர்றதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.